8வது மத்திய ஊதியக் குழுவின் வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் நாம், இந்த முறை நமக்கு நியாயமான தீர்வுகளும் மேம்பாடுகளும் கிடைக்கும் என்று நம்புகிறோம். 7வது ஊதியக் குழு அமல்படுத்தப்பட்ட பிறகு ஏற்பட்ட சில முக்கிய சிக்கல்களை தீர்ப்பதில் புதிய ஊதியக் குழு கவனம் செலுத்த வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாக உள்ளது. எதிர்பார்ப்புகள் என்ன? மத்திய அரசு ஊழியர் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் பிரதிநிதிகள் 8வது ஊதியக் குழு அமைப்பதற்கு முன்பே அரசு அதிகாரிகளுடன் நடத்திய சந்திப்புகளில் தங்களின் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். புதிய ஊதியக் குழுவின் செயல்பாட்டிற்கான விதிமுறைகள் குறித்தும் அவர்கள் தங்களின் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பகிர்ந்து கொண்டுள்ளனர். சமீபத்தில் 2025ஆம் ஆண்டு மார்ச் 16 அன்று ரயில்வே மூத்த குடிமக்கள் நலச்சங்கம் மத்திய பணியாளர் பொது குறைதீர்ப்பு மற்றும் ஓய்வூதியத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்குக்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளது. இந்த கடிதத்தில் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களின் அனைத்து அம்சங்களையும் மேம்படுத்தும் வகையில் சில முக்கிய விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. ஓய்வூதியதாரர்களின் 4 முக்கிய கோரிக்கைகள். 1. ஆக்ராய்டின் ஏக்ரோய்ட்ஸ் 2700 கலோரி மாதிரிக்கு முடிவு கட்டுதல். இன் பொதுச் செயலாளர் திரு. சத்பால் சிங், ஆக்ராய்டின் 2700 கலோரி மாதிரி பாலின சமத்துவம் நிலவும் இக்காலத்தில் அதன் பொருத்தப்பாட்டை இழந்துவிட்டது. 8வது ஊதியக் குழுவின் செயல்பாடுகளை தீர்மானிக்கும் போது இந்த மாதிரியை பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என்று கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். மூத்த குடிமக்கள், குறிப்பாக ஓய்வூதியதாரர்கள், சிவில் சமூகத்திற்கு அர்த்தமுள்ள பங்களிப்பை செய்கிறார்கள், அரசின் கொள்கைகளை ஊக்குவிக்கிறார்கள். எனவே அவர்கள் கண்ணியத்துடன் வாழும் உரிமையும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். 2. தரவு அடிப்படையிலான ஃபிட்மெண்ட் காரணியுடன் பெருக்கி விகிதத்தை சீரமைத்தல். 7வது ஊதியக் குழுவின் அறிக்கையில் பெருக்கி காரணி அடிப்படை ஓய்வூதியத்தின் 2.57 மடங்கு இருந்தது. இது ஊதியம் கருத்தளவில் நிர்ணயிக்கப்பட்ட போதுள்ள மேட்ரிக்ஸுடன் பொருந்தவில்லை. இதன் காரணமாக ஓய்வூதியதாரர்கள் திருத்தப்பட்ட களை பெற பல இன்னல்களை சந்திக்க வேண்டியிருந்தது. 7வது ஊதியக் குழுவின் பரிந்துரைகள் அமல்படுத்தப்பட்ட பிறகு 5 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த துயரம் நீடித்தது என்று RSCWS தெரிவித்துள்ளது. இந்த முறை ஃபிட்மெண்ட் காரணிகள் வெறும் அனுமானங்களை அடிப்படையாகக் கொண்டிருக்காமல் தரவு அடிப்படையாக இருக்க வேண்டும் என்றும் அது வலியுறுத்தியுள்ளது. 3. ஓய்வு பெற்றவர்களுக்கு திருத்தப்பட்ட கள். மிகவும் கவனமாக செயல்பட்டாலும் திருத்தப்பட்ட களுக்கான தேவை ஏற்பட்டால் அது துறைகள் அமைச்சகங்களின் தயவில் விடப்படக்கூடாது என்று RSCWS கூறியுள்ளது. இது ஓய்வூதியம் வழங்கும் அதிகாரிகளுக்கு முழுமையான ஊதிய பட்டைகள் மற்றும் தொடர்புடைய தர ஊதியங்களின் உடனடி வழிகாட்டியுடன் அதிகாரம் அளிக்கப்பட வேண்டும். இதன் மூலம் ஊதியம் விரைவாக நிர்ணயிக்கப்படும், மேலும் புகார்களின் குவியலும் தவிர்க்கப்படும் என்று RSCWS கூறியுள்ளது. 4. 8வது ஊதியக் குழுவிற்கு முன் இடைக்கால நிவாரணம். 8வது ஊதியக் குழுவின் அறிக்கை ஜனவரி 1, 2026 அன்று அமல்படுத்தப்பட வேண்டும் என்றும் RSCWS கோரிக்கை விடுத்துள்ளது. அமலாக்கத்தில் தாமதம் ஏற்பட்டால் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தில் எதிர்பார்க்கப்படும் உயர்வுகளுக்கு இணங்க இடைக்கால நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. இந்த கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் பட்சத்தில் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் வாழ்வில் நிச்சயம் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் என்பது திண்ணம். நாம் அனைவரும் ஆவலுடன் 8வது ஊதியக் குழுவின் அறிவிப்பையும் அதன் பரிந்துரைகளையும் எதிர்பார்த்து காத்திருப்போம்.